finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டே 2 நடந்து முடிஞ்சிருச்சு. டே 1ல கம்ப்ளீட் நியூசிலாந்து டாமினன்ஸ் 258-2 இருந்தாங்க. டே 2லையும் அதே தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அண்ட் 511 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க நியூசிலாந்து, 511 ஆல் அவுட். அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் ஸ்டெம்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா 80-4. ஒரு மாதிரி கொடூரமான நிலைமையில இருக்கிறாங்க. சின்ன பசங்க தான், ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் புது ஆட்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் இருக்கவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸு, ஸோ வச்சு செய்வாங்கன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். பட் இன்னைக்கு வந்து ஒருத்தனுக்கு செம்ம ஸ்பெஷல் டே. யாருன்னு கேட்டிங்கன்னா ரச்சின் ரவீந்திரா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 240. அவரோட மேட் இன் டெஸ்ட் மேட்ச், அதுல ஒரு மேட் இன் 100, சாதா 100 இல்ல, டபுள் 100. டெஃபினட்டா இது வந்து ஒரு மெமரபிள் மூமெண்டா தான் வந்து ரவீந்திராக்கு இருக்க போகுது. ஏன்னா சச்ச ஒரு ஸ்வாஷ் பக்லிங் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு டிபிக்கல் டெஸ்ட் மேட்சா அவர் விளையாடல, அக்ரெசிவ், அவரோட கேம் என்னவோ, அவரோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை தான் ஆக்சுவலா ஷோகாஸ் பண்ணியிருக்காரு ரவீந்திரா. அண்ட் ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு பிளேயர். அண்ட் நிஜமாவே நியூசிலாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 4ல அவர் வரது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும் ஃபியூச்சர் கேம்ஸ்ல. அண்ட் இட் வாஸ் அ குட் பிச். மவுண்ட் மங்கனில வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிச் ஃபிளாட்டா இருந்தது. டே போக போக கொஞ்சம் ஸ்பின் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஆப்வியஸ்லி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன், அவரே டெபியூ தான் இந்த மேட்ச்ல, நீல் பிராண்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மட்டும் இல்ல, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் நல்லா போடுறாரு. 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அவர் சில விக்கெட்ஸ் எடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா பால் குத்தி கொஞ்சம் டேர்ன் ஆச்சு. ஸோ டே 2லேயே வந்து டேர்ன் இருக்கும்போது டெஃபினட்டா சாண்ட்னருக்குலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீல் பிராண்ட் 6 விக்கெட்ஸ், அது ஒரு பாசிட்டிவான விஷயம் சவுத் ஆஃப்ரிக்காக்கு. பட் 511 ரன்ஸ் இஸ் ஹியூஜ் ஸ்கோர், புரியுதா உங்களுக்கு? அண்ட் நான் சொன்ன மாதிரி ரவீந்திரா 240 ஃபென்டாஸ்டிக்கா விளையாடினாரு. அட் த சேம் டைம் சில கேமியோஸ் டவுன் தி ஆர்டர், அதாவது டேரல் மிச்சல் ஒரு 34, கிளென் பிலிப்ஸ் ஒரு 39, லாஸ்டா 7 balls 27 மேட் ஹென்ரி மடக்கி 6 அடிச்சுட்டு இருந்தாரு. ஸோ அப்படி இப்படி ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி நல்ல ஒரு ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கால நீல் பிராண்ட் தவிர கண்டிப்பா நம்ம ஸ்வாட் சொல்லலாம், மீடியம் பேஸ் போலர். ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவா வந்து போடுறாருங்க, ஆனா அந்த அளவுக்கு அவர் ஈஸியா ஆட முடியல. கிட்டத்தட்ட ஒரு ஹான்சி க்ரோனி மாதிரி இருக்கு அவரோட போலிங் வந்து பாத்தீங்கன்னா. அண்ட் அவர் வந்து 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ரொம்பவே எக்கனாமி ரொம்ப கம்மி, அவர் அவ்வளவு சீக்கிரம் அடிக்க முடியல. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா டே ஸ்டார்ட் ஆனோடனே கேன் வில்லியம்சன் விக்கெட் எடுத்தது. ஸோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆல்ரவுண்டரா இருப்பாருன்னு நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்காக்கு இன் ஃபியூச்சர்ல கூட. அண்ட் திருப்பி ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபன் விக்கெட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. டிம் சவுதி ஒரு பக்கம் கேல் ஜேமிசன் கம்பேக் மேட்ச் 2 விக்கெட் தரமா எடுத்தாரு. ஸோ கேல் ஜேமிசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ல இருந்தா எவ்வளவு டேஞ்சரஸ் போலர்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இந்தியாவை வச்சு செஞ்சிருக்காரு. அவரோட ஹோம் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், WTC ஃபைனல்லையா இருக்கட்டும். ஸோ சச் அ டேஞ்சரஸ் போலர். இவ்வளவு நாள் அந்த இன்ஜுரினால அவரால் ஒரு ஃபுல் எஃபர்ட் போட முடியல. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய ஜேமிசனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர்வா போலிங் போட்டாரு. ஸோ 80-4 சவுத் ஆப்பிரிக்கா. டேவிட் பெடிங்கம் விளையாடிட்டு இருக்காரு அண்ட் கீகன் பீட்டர்சன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரெகக்னைஸ்டு பேர். ஸோ கீகன் பீட்டர்சனுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆல்ரெடி விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 50 அடிச்சிருக்காரு. டேவிட் பெடிங்கம் இந்தியாவோட டெபியூட் பண்ணாரு. நல்ல ஒரு பிளேயர், நல்ல டால் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், பஞ்சி பிளேயர். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒருத்தர் தான் கான்ஃபிடென்ட்டா அங்கே விளையாடுற மாதிரி தெரியுது. ஹம்சா நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி சாண்டர் பால்ல ஸ்வீப் ஆடுறேன்னு சொல்லிட்டு வாரி அவரே விட்டுக்கிட்டாரு உள்ள ஸ்டெம்ப்ல. அண்ட் அதே மாதிரி தான் ரவீந்திரா அவுட் ஆனார். இந்த பிச்சில் என்ன வித்தியாசமா அவுட் ஆறாங்க எல்லாருமே. அண்ட் பிச்சு கொஞ்சம் டர்ன் பயங்கரமா எடுக்க ஆரம்பிச்சது. ஏன்னா சாண்ட்னரே வந்து பாத்தீங்கன்னா அந்த நீல் பிராண்ட் கேப்டன் இருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவர் பால்ல டிரைவ் ஆட போனார், குத்தி உள்ள டர்ன் போல்ட் ஆச்சு. அண்ட் சாண்ட்னரும் வந்து பாத்தீங்கன்னா டெட்லியா தெரியுது. இது டே 2ல. ஸோ டே 3 இன்னுமே சவுத் ஆப்பிரிக்கா கஷ்டமா தான் இருக்க போது. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் டிஃபீட் ஆக கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். முதல்ல நியூசிலாந்து வந்து ஃபாலோ ஆன் கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நாளைக்கு. பட் டெஃபினட்டா திஸ் டே பிலாங்ஸ் டு நியூசிலாந்து, அதுல பேச்சே இல்லை. அண்ட் டெஃபினட்டா ரவீந்திராக்கு ஒரு மெமரபிள் டே. டெபியூ மேட்ச்ல அதுவும் 240 ரன்ஸ், தரமான இன்னிங்ஸ். ஏன்னா நியூசிலாந்து ஃபேன்ஸ் ஹாப்பியா இருப்பாங்களோ இல்லையோ, சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து தரமா ஹாப்பியா இருப்பாங்க. ஆஹா சூப்பர்ரா, ஒரு பக்கம் டேரல் மிச்சல் எல்லா ஃபார்மேட்லயும் கலகுறாரு. இப்ப ரவீந்திரா வேற டபுள் செஞ்சுரி போட்டிருக்காரு. சூப்பர்ரா, எல்லா சகுனமும் கரெக்டா இருக்கே. இந்த வருஷம் IPL ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு புரியுது. நானும் அதே தான் ஃபீல் பண்றேன். லெட்ஸ் see எப்படி போக போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.